லவகுசா. அயோத்தியின் அரசனான தசரதனின் மகன் ராமர் மிதிலை நாட்டு அரண்மனையில் உள்ள வில்லினை உடைத்து ஜனகன் மகள் ஜானகி என்னும் சீதையை சுயம்வர முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர். ராம அவதாரத்தில் ராமர் ஏகபத்தினி விரதம் கடைபிடித்தார். எனவே தாமாக வலிய வந்து திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டிய சூர்பனகையை தனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என கூறி வேண்டாம் என்று மறுத்து உதறி தள்ளினார். தற்போது நவீன காலத்தில் சின்னத்திரையில் பல நாடகங்கள் இந்த கருவினை மையப்படுத்தியே உள்ளன. இதனை கண்ட லக்ஷ்மணன் சூர்பனகையின் மூக்கினை அறுத்து அனுப்பிவிடவே சூர்பனகை தனது அண்ணனான ராவணனிடம் சென்று தமது அறுபட்ட மூக்கினை காட்டி தனது இந்த நிலைமைக்கு காரணம் ராமன்தான் என்று சொல்லிய காரணத்தால் ராவணன் சீதையை அபகரித்து சென்று இலங்கையில் சிறை வைக்கின்றான். சூர்பனகை மீது இருந்த அண்ணன் தங்கை பாசத்தினால் சீதையை கடத்தி வந்து விட்டால் ராமர் தமது மனைவியான சீதையை மீட்க வரும் சமயம் கொன்றுவிடலாம் என்றும் முன் ஏற்பாட்டுடன் தான் சீதையை புஷ்பக விமானத்தில் ராவணன் கடத்தி வருகின்றானே தவிர சீதையை அடைய வேண்டும் என்னும் எண்ணத்தில் கடத்தி வரவில்லை. அசோகவனத்தில் தனியாக இருக்கும் சீதையை ராவணன் ஒரு முறை கூட தொட்டதில்லை. ராவணன் என்ன நினைத்தானோ அதே போல சீதை இருக்கும் இடத்தினை ராமன் கண்டுபிடித்து போர் தொடுக்கும் சமயம் ராமன் வெற்றி வாகை சூடிய காரணத்தால் ராவணன் பேரில் இறக்க நேரிடுகின்றது. இதன் மூலம் ஒருவரை ஒரு இடத்திற்கு தமது எல்லைக்குள் வரவழைக்க வேறு வகையான உத்திகள் இராமாயண காலத்திலேயே கடைபிடிக்கப்பட்டன என்பது தெளிவாகின்றது. ராமன் தன் மனைவி சீதையை மீட்க இலங்கை அரசன் ராவணன் மீது போர் தொடுத்து சீதையை மீட்டு வருகின்றான். இருந்தபோதிலும் சீதை புனிதமானவள் மற்றும் பரிசுத்தமானவள் என நிரூபிக்க வேண்டும் என்றும் அனைவருடைய சந்தேகங்களையும் போக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டபடியால் சீதை அக்னியில் இறங்கி மீண்டும் வெளிவருகின்றாள். அதற்கு பின்னர் ராமர் பட்டாபிஷேகம் செய்து கொள்கின்றார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பின்னர் கூட சீதை ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கையில் இருந்த சமயம் கற்பு நெறியுடன் வாழ்ந்திருப்பாளா என்ற சந்தேகம் மக்களிடையே இருந்து வந்தது. அது தற்போது கூறப்படும் கிசுகிசு என பரவி வதந்தியாக இருந்து வந்தது. இந்த நிலையில் சீதை 5 மாத கர்ப்பிணியாக இருந்த சமயம் மீண்டும் எழுந்த வதந்திகளை கேட்டு மனமுடைந்த ராமன் சீதையை அரண்மனையை விட்டு வெளியேறுமாறு சொல்லி விரட்டுகின்றான். ராமனால் விரட்டப்பட்ட சீதை நேரடியாக தம்ச நதிக்கரையில் ஆசிரமம் வைத்து இருக்கும் வால்மீகி முனிவரிடம் தஞ்சமடைந்து வால்மீகி முனிவரின் ஆதரவில் வாழ்ந்து வருகின்றாள். வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் சீதை வாழ்ந்து வரும் சமயம் லவன் என்று ஒரு மகனும் குஷன் என்று ஒரு மகனும் சீதைக்கு இரட்டை குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறக்கின்றன. வால்மீகியிடம் கல்வி மற்றும் இராணுவ வித்தைகள் அனைத்தும்